சிகாகோ பொய் சொல்லும் கூட்டுத்தாபனத்தின் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். வி ரிப்போர்ட் யூ லாஃப். செய்தி ஆசிரியர் எம்.ஆர். செய்தி வாசிப்பவர் எம்.எஸ்.ஜி. தலைப்புச் செய்திகள். புதிய எம்பசிடரின் வருகையினால் பழைய எம்பசிடர்கள் ஆரவாரம். எம்பசிடர் மீது குரங்கு தாக்குதல், போலீசார் தேடுதல். ஸ்டூடெண்ட் நம்பர் 1 களத்தில் புதிய வீரர்கள், சூடுபிடிக்கிறது போட்டி. ஒட்போன் வியாபாரம் அதிகரிப்பு. சிகாகோ பிரீமியர் லீக் போட்டிகள், சைன்டவுன் எஸ்எல் லயன் வெற்றி. புதிய எம்பசிடர்களின் வருகையால் பழைய எம்பசிடர்கள் ஆரவாரம். புதிய எம்பசிடரின் வருகையால் ஆச்சரியம். அண்மையில் இலங்கையைச் சேர்ந்த சகோதரர் ஒருவர் சிகாகோ எம்பசிடராக பதவியேற்றுக் கொண்டார். இவர் பொறுப்பேற்று முதலில் நாளிலேயே சில ஆச்சரியமான சாதனைகளை சாதித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பழைய எம்பசிடர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளனர். வெற்றிடமாக உள்ள சிகாகோ நகர டெக்ஸ் சங்க தலைமை பதவியை இவர் கைப்பற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவதானிகள் தெரிவிக்கின்றனர். எம்பசிடர் மீது குரங்கு தாக்குதல், போலீசார் தேடுதல். இரவு நேர வேட்டையில் ஈடுபட்டிருந்த எம்பசிடர் ஒருவர் லிங்கன் பார்க் பிரதேசத்தில் 3 இனம் தெரியாத கருத்த குரங்குகளால் தாக்கப்பட்டார். இச்சம்பவம் இடம்பெற்ற நேரம் 2 ஆண் குரங்குகளும் 1 பெண் குரங்குகளும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவரது ஐபோன் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் பெண் குரங்கினால் முகத்தில் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சிகாகோ போலீசார் மேற்கொண்டு வருகின்றார். அதிகரித்து வரும் குற்றச்செயல்களினால் எம்பசிடர்கள் அனைவரும் மிக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இளைஞர்கள் அரசு தொழிலை விட்டு தனியார் துறைக்கு படையெடுப்போம். இதுவரை நாளும் அரசு தொழில் புரிந்த பல எம்பசிடர்கள் தனியார் துறையில் வேலை பெறும் முகமாக புதிய கற்கை நெறிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களின் இழப்பால் கவலையடையும் அதே நேரம் இவர்களது முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றது சிகாகோ எம்பசிடர் சங்கம். இவர்கள் மற்றும் பல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பதாக மூத்த ஆபீசர் ஒருவர் தெரிவித்தார். இலங்கை சனசமூக மையத்தின் பிரதான அமைப்பாளர்களுள் ஒருவர் மீது சிகாகோ சமூக அங்கத்தவர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். இவர் பெருநாள் நாட்களில் சிகாகோவிலிருந்து பிராந்தியங்களுக்கு சென்று விடுவதாக அம்முறைப்பாட்டியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உடனடி விசாரணையை நடத்த வேண்டும் என்று சமூக தலைவரை கேட்டுக்கொண்டுள்ளனர். ஸ்டூடெண்ட் நம்பர் 1 யார்? களத்தில் புதிய வீரர்கள், சூடு பிடிக்கிறது போட்டி. இதுவரை நாளும் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 ஏக உரிமையாளராக இருந்தவருக்கு போட்டியாக இன்னும் 2 மாணவர்கள் களத்தில் குதித்துள்ளனர். நார்த் ஈஸ்டர்ன் மற்றும் டீபோல் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 2 மாணவர்கள் இவருடன் போட்டியிட முனைந்துள்ளதாக 6230 செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனது இறுதி முடிவுகள் இவ்வருட இறுதியில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வியாபார செய்திகள். ஹொட்போன் வருமானம் அதிகரிப்போம். திவானில் அமைந்துள்ள ஹொட்போன் நிறுவனத்தின் வியாபாரம் அண்மை நாட்களில் அதிகரித்துள்ளதாக ஹொட்போன் நிறுவன முகாமையாளர் தெரிவித்துள்ளார். அண்மைய தினங்களில் இலங்கை வாலிபர்களின் திருமணங்கள் நிச்சயமானதால் இலங்கைக்கான கோள்கள் அதிகரித்துள்ளன. இதனால் தமது வியாபாரம் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். மேலும் இளைஞர்களின் காதலிகளுக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி கூட கடமைப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். அண்மையில் நடந்து முடிந்த சிகாகோ பிரீமியர் லீக் போட்டியின் போது எமது விசேட நிருபர் களத்திலிருந்து சேகரித்த சுவாரஸ்யமான சம்பவங்களை இங்கு தொகுத்து வழங்குகின்றோம். சிகாகோ நகரத்தை அண்மித்த பகுதியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட இலங்கை, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளைச் சேர்ந்த 10 அணிகளுக்கிடையே இந்த போட்டித் தொடர் இடம்பெற்றது. இதில் இலங்கையைச் சேர்ந்த 2 அணிகளும் பங்கு பற்றின. மொவாசின் தலைமையிலான அணியும் அஃப்லலின் தலைமையிலான அணியும் இதில் பங்கு பற்றின. இப்போட்டித் தொடரில் பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகளை தோற்கடித்து இலங்கையைச் சேர்ந்த 2 அணிகளும் இறுதிப் போட்டிக்கு தெரிவானது சிறப்பம்சமாகும்.
இறுதியில் மவாஸ் தலைமையிலான அணி வெற்றி கிண்ணத்தை கைப்பற்றியது. கோப்பை மற்றும் பதக்கம் அளிக்கும் நிகழ்வுக்கு 2 இலங்கை அணியினதும் ஏக முகாமையாளர் விசேட அதிதியாக கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இப்போட்டி தொடரின் போது ஆட்டை நிர்ணயம் மேட்ச் பிக்சிங் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த 2 அணிகளுக்கும் அரையிறுதி போட்டியில் சந்தித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு அஃப்ல் தலைமையிலான அணியும் காலிறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியிடம் வேண்டுமென்றே தோற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணைகளை சிகாகோ இலங்கை கிரிக்கெட் சபையில் இடம்பெற்று வருகின்றது. இக்குற்றம் உறுதி செய்யப்படுமாயின் இவ்வணியினரிடமிருந்து தண்டப்பணம் அறவிடப்படும். அதே நேரம் அணி வீரர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்படலாம் என்று விளையாட்டு அவதானிகள் தெரிவிக்கின்றனர். சிகாகோ எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்படும் மவாஸ் அணியின் அதிவேக பந்துவீச்சாளர் மக்கி இந்தியா அணி ஒன்று விளையாடுவதற்காக கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக ஓல்டவுனில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்துள்ளார். இதுவரை மென்பந்து போட்டியில் விளையாடிய இவர் இதன் பிறகு கடின பந்து லெதர் போட்டிகளில் விளையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உடல் கட்டமைப்பு போட்டிகளுக்கு புதிய வீரர்கள் களத்தில். களிப்பில் மக்கி ஆண்களுக்கான உடற்கட்டமைப்பு போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்காக பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்த பயிற்சியாளர் ஒருவர் விரைவில் இலங்கை செல்ல இருப்பதால் இப்போட்டிகளில் தன்னால் பங்கு பெற்ற முடியாது என்று தெரிவித்துள்ளார். இதனால் தனிமை அடைந்துள்ள மக்கி புதிய 2 வீரர்களை இப்போட்டிக்காக தயாராக்கி வருகிறார். இப்போட்டிக்கான நாட்கள் நெருங்கி வரும் நிலையில் தம் உடலை விரைவாக முருகேற்றுவதற்கு இவ்விருவரும் கடின பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாக சிரேஷ்ட பயிற்சியாளர் மக்கி தெரிவித்ததாக ஓல்டவுனிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மாதம் ஒரு நபர் இலங்கையை புறப்படமாகவும் அமெரிக்காவை உழைப்பிடமாகவும் லண்டனை வசிப்பிடமாகவும் கொண்டுள்ள 300 நோர்த் லசால் உரிமையாளருமான இவர் 24 வருடங்களின் பின்னர் தனது முதலாவது பதக்கத்தை மெடலை இப்போட்டியின் போது கைப்பற்றிக் கொண்டார். தனது நீண்ட நாள் கனவு நிஜமானதால் களிப்படைந்த அதே நேரம் தங்கப்பதக்கம் மயிரிழையில் கை நழுவியது குறித்து கவலையடைந்துள்ளார். இவருக்கு கிடைத்த வெள்ளிப்பதக்கத்தை தங்கம் பதக்கமாக மாற்றுவதற்கான உத்திகளை தேடி வருவதாக திவானிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தங்க பிளைட் செய்யும் இடங்களை இவர் அடிக்கடி சுற்றி வருவதாகவும் மேலும் அதில் தெரிவிக்கப்படுகிறது. பல வருடங்களாக எம்மோடு இருந்து நீங்காத பல நினைவுகளை எம்மிடம் விட்டு சென்ற சமத் இலங்கை செல்லும் முன் இறுதியாக தொடர்பு கொண்டு விடுத்த அறிவுரை உங்களுக்காக இதோ வருகின்றது. You have one saved message. Saved message. Call in a flight வந்து வனவேல போயிட்டு கொண்டிருக்குது மச்சான். அல்லாஹ் நாம் போயிட்டு வரேன் சரியா? Inshallah we will take care. Okay, inshallah we see it on the Facebook or the Skype. Okay, அல்லாஹ்ட கால் மச்சான். எல்லாரோட சந்தோஷமா இருக்கோ. எங்க பாய்ஸ் மாரெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த கேட்ட டைம் கிடைக்குமா எங்க பாய்ஸ் மார பார்த்துக்கோ. முக்கிய அறிவித்தல். சிகாகோ நகரில் அமைந்துள்ள இலங்கை சமூக பள்ளிவாசலுக்காக சேகரிக்கப்படுகின்ற சந்தா பணம் தொடர்பாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். தற்பொழுது கைவசமுள்ள நிதி நிர்வாக மற்றும் இதர செலவுகளுக்காக போதாமல் இருப்பதாக பள்ளி நிர்வாக சபை தெரிவிக்கின்றது. மாதந்தோறும் சந்தா செலுத்துவோருக்கு நன்றி செலுத்துவதோடு மற்றவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். விளம்பர அனுசரணை வழங்குவோர் சிகாகோ புரோக்கர்ஸ் அசோசியேஷன். அமெரிக்காவில் வசிக்கின்ற இலங்கையைச் சேர்ந்த இளைஞர் பலருக்கு மணமக்களை தேடும் பணியில் சிகாகோ புரோக்கர் சங்கம் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றது என்பது யாவரும் அறிந்த விடயம். மணமக்கள் தேவைப்படுகிறவர்கள் பாஸ்போர்ட் அளவான புகைப்படம் ஒன்றை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்கள் திருமண தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சிகாகோ புரோக்கர்ஸ் அசோசியேஷன்.